ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் கரிக்குலம் யூனிட் 2ல ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா கற்பூர் மைய கலை திட்டம். ஓகேங்களா? சோ லேர்னர் சென்டர் கரிக்குலம் இதை சொல்லுவாங்க. இதே வந்து தமிழ்ல மாணவர் மைய கலை திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் மாணவர் மைய கலை திட்டம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மாணவர்களோட கற்றல் தேவைகள், வளர்ச்சி, அவங்களோட ஆர்வம். ஓகேங்களா? இது மூணுத்தையும் அடிப்படையா வச்சுதான் மாணவர் மைய கலை திட்டம்ன்றத நம்ம வந்து உருவாக்கணும். ஓகேங்களா? இப்போ அதோட முக்கிய அம்சங்கள்லாம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கட்டமைப்பு. கட்டமைப்புனா அது எப்படி அந்த கரிக்குலம் வந்து எப்படி இருக்கணும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாணவரோட சிந்தனை திறன், செயலாற்றல், கருத்துக்களை வெளிப்படுத்தும் வழிமுறைகள் இதெல்லாம் பேஸா வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கலைத்திட்டத்தை நம்ம உருவாக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குறிக்கோள்கள், அதுல என்னென்ன குறிக்கோள்கள் இருக்கணும் முக்கியமா பாத்தீங்கன்னா மாணவரோட தேவை, ஆர்வம், வளர்ச்சி நிலை, இது 3 தான் முக்கிய குறிக்கோள்களா அதுல இருக்கணும். அடுத்தது பாட கருத்துக்கள். என்ன மாதிரி இந்த பாட கருத்துக்களை நம்ம உருவாக்கணும்னு பாத்தீங்கன்னா மாணவரோட கற்றல் திறனை பொறுத்து, அப்புறம் அவங்களோட வயது, நாட்டம், முந்தைய அனுபவங்கள், இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எதுல விருப்பம் இருக்கு, இதெல்லாம் வச்சுதான் அந்த பாட கருத்தை நம்ம வந்து உருவாக்கணும். அடுத்தது கற்பித்தலும் கற்றலும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா கற்பித்தலுக்கான நேரம் குறைக்கப்பட்டு தாமே கற்றலுக்கான நேரம் அதிகரிக்கப்படுகிறது. என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஆசிரியர் வந்து கத்து கொடுக்கிற நேரம் வந்து குறைச்சிருவாங்க. சோ அந்த மாணவர்கள் வந்து அவங்களே தானா படிக்கிறதுக்கான நேரம் வந்து அதிகரிச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ அதான் சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கற்றல் புழுக்கள். சோ கற்றல் புழுக்கள் என்ன பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கூல்ல கூட நம்ம குரூப்பா வந்து படிப்போம், தெரியும்ல? சோ அந்த மாதிரிதான் இங்கேயும் வந்து உருவாக்குவாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அடைவு நிலை பொறுத்தும் அவங்களோட ஆர்வங்கள் பொறுத்தும் அந்த குழுக்கள் எல்லாம் உருவாக்கப்படும். சரியா? அடுத்தது கால அட்டவணையும் கற்கும் இடங்களும். இது பாத்தீங்கன்னா கல்வி நிலைய வளாகத்தில் ஆய்வகம், இல்ல நூலகம், இல்லைன்னா பணிமனை, இல்லைன்னா உடற்பயிற்சி கூடம், இல்ல கலப்பயணங்கள் கூட்டிட்டு போறது, இல்ல கல்வி சுற்றுலாக்கள். சோ இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து அவங்க கற்கும் இடங்களா மாத்திக்கலாம். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, ஆசிரியரின் பங்கு பணிகள் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஆசிரியர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப மாணவர்கள்லாம் வந்து எப்படி கற்கணும், என்ன மாதிரி கற்கணும், எதை அவங்க கற்றுக்கிட்டா அவங்க வந்து முன்னேற முடியும் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சோ இப்படிதான் படிக்கணும், இதுதான் படிக்கணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நீங்க அந்த கற்றலுக்கு வந்து நிறைய வசதிகள் வந்து ஆசிரியர் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் ஆசிரியரோட பங்கு பணிகள். சோ இதன் மூலியமா வந்து ஆசிரியருக்கும் மாணவருக்கும் ஒரு நல்ல உறவு முறை இருக்கும். சோ நம்ம வந்து பயப்படாம ஆசிரியர் தான் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம கிட்ட வந்து பழகுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கற்றல் மதிப்பீடு. அது எப்படி இருக்கும்னா ஆசிரியர் மதிப்பீடுடன் மாணவர்களும் தன் மதிப்பீட்டிற்கும் இதில் வழி உண்டு. ஓகேங்களா? சோ உங்களுக்கு வந்து ஆசிரியரும் உங்களுக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு வந்து மதிப்பு கொடுத்துக்கலாம். முக்கிய அம்சங்கள் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து குறைகள் எல்லாம் பார்க்க போறோம். சோ இதுல என்ன குறைகள் இருக்கும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும்னு ஒரு வரை நம்ம வச்சிருப்போம். ஆனா இதன் மூலியமா இந்த மாணவர் மனை கைத்திட்டத்தின் மூலியமா படிக்கும்போது ஒருவேளை அவன் வந்து அந்த முதிர்ச்சியை அடையாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாடப்பொருள் வந்து இப்போ ஒரு பாடம் படிக்கிறான்னா அதுல இருக்கிற அது என்ன சொல்ல வருது, அதோட விழுமங்கள் என்ன, அதெல்லாம் பத்தி கூட அவன் தெரிஞ்சுக்காம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தானே படிக்க போறான். அவன் இருக்கிற எல்லாத்தையும் அவன் படிப்பான்னு நமக்கு தெரியாது. சோ அதனால ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆகட்டும், இம்பார்ட்டன்ட் கருத்தாகட்டும், அந்த கருத்து எல்லாமே அவனுக்கு தெரியாம கூட போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா மாணவர்களோட அந்த விருப்பமும் அவங்களோட தேவைகளும் வந்து ஒருமித்தமாக இருக்க வாய்ப்பு இல்ல. சோ அவங்களுக்கு என்ன தேவைன்றது ஒண்ணு இருக்கும், அவங்களோட விருப்பம்னு ஒண்ணு இருக்கும். சோ இது ஒன்று கூட சம்மந்தம் இல்லாம கூட போயிடும் அப்படின்றாங்க. அதே மாதிரி பாடங்கள் வந்து தர்க்க ரீதியில் அமையாம தொடர்ச்சியற்று இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு டாபிக் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாபிக்கோட அடுத்த லெவல நீங்க படிக்காம அதை தொடர்ச்சியற்ற அதை நீங்க அங்கேயே கூட அதை விட்டுட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க படிக்காமே அதை விட்டுறலாம். சோ அந்த மாதிரி எதனா நடந்துரும் அப்படின்னு தான் அதோட குறைகளா இங்க சொல்றாங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷார்ட்டா முடிஞ்சிருச்சு. பிகாஸ் நான் ஷார்ட்டா பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நீங்க டெவலப் பண்ணி நீங்க ஒரு 2 பேஜ் இல்ல 2.5 பேஜ் எழுதுவது ஜஸ்ட் 5 மார்க் மட்டும் தான். மேபி 10 மார்க்ல கேட்டா நீங்க அதை விட எக்ஸ்ட்ரா எழுதுற மாதிரி இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.